வணக்கம் நண்பர்களே. நெதர்லாந்து வரலாற்று ஆய்வாளர் ருட்கர் பிரெக்மனின் மனிதகுலம் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கருத்துகள் குறித்து தொடர்ந்து பார்த்து வருகிறோம். கடந்த அத்தியாயத்தில் லார்ட் ஆஃப் த ஃப்ளைஸ் என்று வில்லியம் கோல்டிங் என்ற புகழ்பெற்ற நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளர் எழுதிய நாவலின் கரு பற்றியும், அந்த நாவலில் ஒரு தீவில் சிக்கிக்கொண்ட சிறுவர்கள் எந்த விதமான புறவுலக தொடர்பும் இல்லாமல் தன்னந்தனியாக வசித்த அந்த சிறுவர்கள் எவ்வாறு தங்களுடைய அந்த சூழலை கையாளுகிறார்கள் என்றும் அந்த கற்பனையான நாவலில், அதே போல நிஜ நிகழ்வொன்றில் உண்மையான நிகழ்வொன்றில் தீவில் சிக்கிக்கொள்ளுகின்ற 6 சிறுவர்கள் எவ்வளவு நேர்த்தியாக அந்த சூழலை கையாளுகிறார்கள் என்பது குறித்தும் அந்த வேறுபாடுகள் குறித்தும். எப்படின்னா, மனிதன் மகத்தானவனா நல்லவனா, அடிப்படையில் அவனுடைய இயல்பு நல்லது தான், நல்லியல்பு தான். ஆனால் சில சந்தர்ப்ப சூழல்களால் அல்லது கட்டமைக்கப்பட்ட கற்பிதங்களால் அவனுடைய இயல்பு தெரிந்து போயிற்று என்ற வாதத்தைத்தான், அதற்கான சான்றுகளைத்தான் தொடர்ந்து இந்த ஆசிரியர் முன்வைத்து வருகிறார். இந்த நூல் முழுக்க அதுதான். இவருடைய அடுத்த அத்தியாயத்திலே அந்த நூலின் உள்ளடக்கத்தின் தொடக்கமாக இந்த இயற்கை நிலை அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்தை அவர் வைத்திருக்கிறார். கடந்த அத்தியாயத்தில் ஒரு புதினத்தில் சில சிறுவர்கள் சிக்கியிருந்த சிறுவர்கள், தீவுகளை சிக்கிக்கொண்ட சிறுவர்கள், அவர்கள் எப்படி அந்த சூழலை கையாளுகிறார்கள், உண்மையான ஒரு விபத்தின் போது விமானத்திலே தப்பி ஒரு தீவிற்குள் சிக்கிக்கொள்ளுகிற சிறுவர்கள் எப்படி அந்த சூழலை கையாளுகிறார்கள் என்கிற அந்த வேறுபாட்டை முன்வைத்தார். புதினத்தில் வருகிற சிறுவர்கள் மிக மோசமாக அந்த சூழலை கையாண்டு அதில் சில பேர் உயிரிழந்துடுறாங்க. உண்மை நிகழ்வில் அப்படி இல்லை. அந்த 6 சிறுவர்களும் பத்திரமாக இருக்கிறார்கள். அந்த சூழலை மிக பாதுகாப்பு உணர்வோடும் கண்ணியத்தோடும் எதிர்கொள்கிறார்கள் என்பதாக அந்த தகவல்களை நாம் பார்க்க முடிந்தது. சரி, இப்போது என்ன சொல்ல வருகிறார் என்றால், இந்த அத்தியாயத்தை தொடங்கும் போது அவர் உலகின் மிக புகழ்பெற்ற 2 தத்துவ வல்லுநர்கள், தத்துவவியலாளர்களுடைய கருத்துக்களை ஆய்வு செய்கிறார். ஒருவர் தாமஸ் ஹாப்ஸ், ஆங்கில தத்துவவியலாளர். இன்னொருவர் ஜீன் சாக்ஸ் ரூசோ என்ற பெயரை நாம் அதிகம் கேள்விப்பட்டிருக்கிறோம். தாமஸ் ஹாப்ஸை பற்றி அதிகமாக யாரும் கேள்விப்பட்டதில்லை நம்ம தமிழ் சூழலில். ரூசோ நம்முடைய திராவிட இயக்க தலைவர்கள்லாம் நிறைய அவருடைய கருத்துக்களை கையாண்டிருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். அதனால் இந்த ரூசோ நிறைய பேர் பேரை வச்சுருக்கோம். ரூசோன்ட்டு முழு பேர் ஜீன்ஸ் ஜாக்ஸ் ரூசோ. இந்த 2 தத்துவவியலாளர்களும் முன்வைத்த கருத்துக்கள் தான், இந்த இருவேறு கருத்துக்கள் தான் இன்றைய சூழல் வரைக்கும் இதற்கு பின்னணியாக. ஒன்று கன்சர்வேட்டிவ்ஸ் என்று சொல்லப்படுகிற மரபார்ந்த அந்த நம்பிக்கைகள். இந்த இப்போ இருக்கிற சிஸ்டம் அப்படிங்கிற சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த சிஸ்டம், இந்த கட்டமைக்கப்பட்ட இந்த ஒரு அரசு, சட்டம், அதிகாரம், இந்த அமைப்பு, இது சரி என்று வாதிடுகிற தாமஸ் ஹாப்ஸ். மனிதன் இந்த அமைப்புகளால் தான் சுதந்திரத்தை இழந்துட்டான் அப்படிங்கிறது ரூசோனுடைய வாதம். அவர் அதற்கான வாதங்களை எடுத்து வைத்திருக்கிறார். அவருடைய கருத்துக்கள் என்ன? இந்த 2 கருத்துக்களும் இன்று வரை உலகத்திலே மோதிக்கொண்டிருப்பதைத்தான் நமது நூலாசிரியர் ருட்கர் பிரெக்மன் எடுத்து காட்டுகிறார். இந்த அத்தியாயத்தில் விவாதிக்கிறார் அல்லது எடுத்து நமக்கு சில சான்றுகளை முன்வைக்கிறார். ஆனால் ஏறத்தாழ அவர் ரூசோவின் பக்கம் இருக்கிறார். இந்த நூலாசிரியர் ரூசோவினுடைய பக்கத்தில் நிற்கிறார். ஆனால் இதற்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்திருக்கிற தாமஸ் ஹாப்ஸ் என்ற ஆங்கில தத்துவவியலாளருடைய கருத்துக்களையும் அவர் முன்வைக்க தவறவில்லை. இந்த 2 தத்துவ கூறுகளையும் தான் இதில் அவர் ஆய்வு செய்கிறார். தாமஸ் ஹாப்ஸ் எழுதியதிலேயே புகழ்பெற்ற நூல் லெவியாதான் என்ற நூல். அது மிகச்சிறந்த அரசியல் கோட்பாட்டு நூல் என்று ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகமே பாராட்டியிருக்கிறது. இதுவரை வரலாற்றிலே எழுதப்பட்ட அரசியல் கோட்பாட்டு நூல்களில் மிகச்சிறந்த நூல்களில் அது ஒன்று என்று ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் பாராட்டியிருக்கிறது. அவருடைய வாழ்க்கை எப்படின்னா, 1588 முதல் 1588 பிறந்து 1679 மறைந்து போகிறார் ஆங்கில தத்துவவியலாளரான தாமஸ் ஹாப்ஸ். ஆனால் அவர் முன்வைத்த கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்கிறாருன்னா, நம்முடைய காட்டுமிராண்டிகள் காலம்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த கற்கால மனிதர்கள் அல்லது காட்டுமிராண்டி காலத்தில் மனிதர்கள் மிக மோசமாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த விதமான நல்லியல்பும் அவர்கள்ட்ட இல்லை. ஒவ்வொருவரை எதிர்த்து போரிடக்கூடிய உன்னத்த தன்மையோடு இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் தாமஸ் ஹாப்ஸனுடைய வாதமாக இருக்கிறது. அவருடைய தத்துவம் அப்படித்தான் சொல்கிறது. அதனால் இந்த மனித இனத்தை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம், அதிகாரம், சட்ட ஒழுங்கும், சென்னைக்கு நம்ம பேசக்கூடிய சட்டம் ஒழுங்கு, இது எல்லாமே தேவை அப்படிங்கிறது அவருடைய வாதமாக இருக்கிறது. இது இருந்தால் தான் மனிதனை கட்டுப்படுத்த முடியும். இல்லாவிட்டால் அவன் ஒரு சமூக விலங்கு அப்படிங்கிறது இல்லை, அவன் விலங்கு தான் ஏறத்தாழ.
ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனுக்கு எதிரி தான் அப்படிங்கிறது தான் அவருடைய பார்வையாக இருக்கிறது. அப்படி தான் மனிதன் அவருடைய இயல்பு இருக்கிறது. அவ்வளவு சுயநலமாக தான் மனிதன் இருக்கிறான் என்பதுதான் லெவியாதான் என்ற சிறந்த நூலை எழுதிய தாமஸ் காப்ஸ் என்பவரது வாதமாக இருக்கிறது. இதை நூலாசிரியர் சுட்டிக்காட்டுகிறார். சரி, இதற்கு நேர் எதிராக ஜீன் ஜாக்ஸ் ரூசோ சொல்வது என்ன என்று அதையும் நூலாசிரியர் சொல்லுகிறார். ஜீன் ஜாக்ஸ் ரூசோ என்ன சொல்லுகிறார்னா, அவர் ஒரு மனிதன் இதுதான் எனக்கு உடைமை, இந்த ஒரு சதுர அடி நிலம் என்னுடைய சொந்தமானது என்று ஒரு காலத்தில் ஒரு மனிதன் சொல்லியிருக்கக்கூடும். அப்போ சொல்லும்போதே பிற மனிதர்கள் அதை எதிர்த்திருந்தால் இத்தனை போரும், இத்தனை சண்டைகளும், இத்தனை வக்கிரங்களும், இவ்வளவு துயரங்களும் இந்த மனித குலத்திற்கு நேர்ந்திருக்காது என்பது ரூசோனுடைய கருத்தாக இருக்கிறது. அந்த டெக்ஸ்டையே அவர் இதற்கு சான்றாக எடுத்துரைக்கிறார். முதலாக ஒரு சில சதுர அடி நிலத்தை வளைத்து போட்ட ஒருவன் இது எனக்கு சொந்தமானது என்ற நினைப்பை தன் மனத்தில் விதைத்தான். அதை அவன் வெளிப்படையாக அறிவித்த போது அதை நம்பும் அளவுக்கு மக்கள் மிகவும் எளிமையானவர்களாக இருந்ததைக் கண்டு அவன் வியந்தான். அக்குடிமை சமுதாயத்தை உண்மையிலேயே தோற்றுவித்தவன் அவன்தான். அவனை நம்பி அவனுக்கு பின்னால் சென்றவர்களிடம் நாடோடிகளும் வெட்டியான்களும், இந்த ஏமாற்று பெருவுடைய நம்பாதீர்கள், இந்த பூமி தனி ஒருவனுக்கு சொந்தமானதல்ல, இதன் வளங்கள் அனைத்தும் நம் அனைவருக்கும் பொதுவானவை என்பதை நீங்கள் மறந்தால் நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று முழங்கியிருந்தால் எத்தனை குற்றங்களும், எத்தனை போர்களும், எத்தனை கொலைகளும், கொடூரங்களும் நிகழாமல் தடுக்கப்பட்டிருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் என்பதாக அந்த பகுதியில் அவர் குறிப்பிட்டார். அப்படிங்கிறத இந்த நூலாசிரியர் எடுத்து காட்டியிருக்கிறார். யார் இது? ரூசோவின் வாசகங்கள். அப்படி என்றால் ரூசோ என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா, அந்த தனி உடைமை உருவாகிற காலத்தில் பிற மனிதர்கள் அதை அறியாமையாக அல்லது அடிமைகளாக இருந்து அதை ஏற்றுக்கொண்டதால் தான் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது என்று அவர் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்னா, எங்களுக்கு அவருடைய வாதம் என்ன, ஒட்டுமொத்தமான அவர் பல நூல்களை எழுதி அவருடைய ஒட்டுமொத்த தத்துவத்தினுடைய சாராம்சம் எப்படியாக இருக்கிறது என்றால், நீங்கள் சுதந்திரத்தை தாருங்கள், இல்லாவிட்டால் எல்லாவற்றையும் இழந்து விடுவீர்கள் என்று மக்களின் குரலாக அவர் மக்கள் அதிகார வர்க்கத்திடம் அல்லது தங்களை சுரண்டியவர்களிடம் அந்த ஆதிக்க சக்தியிடம் கேட்பதாக அவருடைய தத்துவ அந்த முழக்கத்தை முன்வைக்கிறார். சுதந்திரத்தை கொடுத்துருங்க, இல்லைன்னா நீங்கள் எல்லாத்தையும் இழந்துருவீங்க. ஏன்னா இவர் புரட்சிக்கு வித்திட்டவர்கள் இவரும் ரூசோவும் ஒருவர். தாமஸ் காப்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய தத்துவம் எப்படியாக இருக்கிறதுனா, அவர் அதிகாரத்தின் பக்கம் நின்று கேட்கிறார். எங்களுக்கு அதிகாரத்தை கொடுங்கள், இல்லாவிட்டால் எல்லாவற்றையும் இழந்து விடுவீர்கள் என்று தாமஸ் காப்ஸ் வாதிடுகிறார். அவருடைய தத்துவத்தின் சாராம்சம் அப்படித்தான் இருக்கிறது. ஆக இந்த இரண்டு தத்துவ கூறுகளின் போராட்டம் தான் இன்று வரை உலகமாக இயங்கி வருகிறது என்பதுதான் இந்த நூலாசிரியரின் கூற்றாக இந்த அத்தியாயத்திலே எடுத்துக்காட்டப்படுகிறது. ஒன்று, அதிகாரத்தின் பக்கம் நின்று நீங்கள் எல்லா அதிகாரத்தையும் எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் உங்களை பார்த்துக்கிறோம் என்பது அதிகார வர்க்கத்தின் குரல். மக்களின் குரலாக, அவர் எளிய மக்களின் குரலாக ரூசோ ஒலிக்கிறார். எங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்து விடுங்கள், இல்லாவிட்டால் நீங்கள் எல்லாவற்றையும் இழக்க நேரிடும் அதிகாரத்தில் உள்ளவர்கள் அப்படின்னு அவர் எச்சரிக்கிறார். இந்த இரண்டு குரல்களும் இன்று வரை ஒலித்துக் கொண்டிருப்பதை நாம் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு வடிவத்திலையும் இந்த குரல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது நம்மளால் உணர முடியுது இல்லையா? அதிகார வர்க்கம் நாங்கள் அதிகாரத்திலாம் இருப்போங்குது, அதற்கு எதிரான வர்க்கம் எங்களுக்கு சுதந்திரத்தை கொடு, எங்களை சுரண்டாத, எங்களை விடு, நாங்கள் நிம்மதியாக இருக்கோம், நீ நிம்மதியாக இரு, நீ எங்களை சுரண்டி கொடுக்காதேங்கிறது தான் இந்த குரலாக இருக்குது. இது ரூசோவின் குரல், அது தாமஸ் காப்ஸின் குரல். அப்போ இந்த இரண்டு வாதங்களின் முரண்பாடும் மோதலும் தான் இன்று வரை இந்த உலகத்தில் தொடர்கிறது என்பது தான். ஏன்னா இது ரொம்ப சுருக்கமாக இந்த பகுதியை நான் அந்த நூலில் நீங்கள் படிக்கும்போது விரிவாக படிக்கலாம். அந்த நூலை, இந்த நூலில் இந்த அத்தியாயத்தில் இதுதான் பேசுபொருளாக இதைத்தான் அந்த கருத்தைத்தான் நூலாசிரியர் வலியுறுத்துகிறார். இந்த இரண்டு கூறுகளும் தான் இந்த உலகத்தை இன்று வரை இயக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நூலாசிரியர் ரூசோவின் பக்கம் தான் இருக்கிறார். அது தெளிவாக இருக்கார். அவர் என்ன பக்கம்? ரூசோ இந்த குடிமை சமூகம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, கடந்த அத்தியாயத்தில் கூட சொன்னோம், அந்த குடிமை சமூக பண்புன்னு ஒரு சொல்ல பிரயோகிச்சிருப்பேன். அதை கூட ரூசோ மறுதளிப்பதாக நூலாசிரியர் சொல்லுகிறார். இந்த குடிமை சமூகங்கிறது அதிகார வர்க்கம் உருவாக்கிய ஒரு கட்டமைப்பு தான். தங்களுடைய அதிகாரத்தை செலுத்துவதற்கு அதன் வழியாகத்தான் அந்த அதிகார கட்டமைப்பு செலுத்துது. அதற்கான சிஸ்டம் தான் இந்த குடிமை சமூகம். இந்த குடிமை சமூகத்தின் வழியாகத்தான் அதிகாரத்தை நிலைநிறுத்துகிறார்கள், நிலைநாட்டப்படுகிறது அதிகாரம். அப்போ இந்த அதிகாரங்கிறது தான் சிஸ்டம். அந்த சிஸ்டத்தை தான் ரூசோ கேள்வி கேட்கிறார். ஆனால் அந்த சிஸ்டம் தான் வேணுங்கிறது தாமஸ் காப்ஸினுடைய வாதமாக இருக்கிறது. ஆனால் அவர் மனிதனை ஒழுங்குபடுத்த சட்டம், இந்த அதிகாரம் தேவைப்படுகிறது, இந்த இராணுவம், போலீஸ், இது மாதிரியான அமைப்புகள் தேவைப்படுகிறது அவருடைய வாதம். இது எதுவுமே தேவையில்லைங்கிறது ரூசோனுடைய ஒரு ஒட்டுமொத்தமான பார்வை வாதம். இந்த நூலின் இந்த அத்தியாயத்தில் இதைத்தான் நூலாசிரியர் வாதிக்கிறார். இந்த நூலை வாசிக்கும் போது இதனுடைய விரிவான கருத்துக்களை நீங்கள் அறிய முடியும்.
இதற்கு அடுத்த அத்தியாயத்தில் தான் ஹோமோ பப்பி என்று சொல்லக்கூடிய மனித இனத்தின் தோற்றுவாய் குறித்து அவர் பேசுகிறார். அந்த மனித இனத்தை வந்து ஹோமோ பப்பிங்கிறார். அது எப்படி இந்த மனித இனம் தோன்றுகிறது? மனித இனம் தோன்றுவதற்கு முன்னாடி இந்த பிரபஞ்சத்திலே சில உயிரினங்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த உயிரினங்கள் எப்படி அழிந்தன, இதையெல்லாம் அவர் அடுத்தடுத்த அத்தியாயங்களில் சொல்வதை பார்க்க முடிகிறது. அந்த நாகரீகம் என்று சொல்லக்கூடிய, அப்படின்னா நாகரீகம் என்று எதை சொல்கிறாருன்னா அந்த சிஸ்டத்தை சொல்கிறார். இந்த அரசு அமைப்பு, குடிமை சமூகம், இந்த அதிகாரம், இதற்கான கட்டமைப்பு, இதைத்தான் நாகரிகம், மனித இனம் கண்டடைந்த நாகரிகம் என்று நாம் சொல்கிறோம் இல்லையா? அந்த நாகரிகத்தை, நாகரிக வளர்ச்சி என்பதை அப்படித்தான் பார்க்கிறார்கள் ரூசோ தரப்பில் வாதிடுகிறவர்கள். இந்த நூலாசிரியரும் அப்படித்தான் பார்ப்பதாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இந்த நாகரீகம் என்ற பெயரில் நாம் அனைத்து சுதந்திரத்தையும் இழந்து விட்டோம், யாரும் மனிதர்கள் அவர்கள் நினைத்தது போல வாழ முடியவில்லை என்று ரூசோ வாதிடுகிறார். ரூசோவின் கருத்துக்கள் அதுதான். அதனால தான் ரூசோ வந்து அதிகார வர்க்கத்தினரால் வந்து கடுமையாக எதிர்க்கப்படுகிறார். ரூசோனுடைய காலம் வந்து இந்த தாமஸ் ஹாப்ஸுடைய காலத்திற்கு ஒரு ஏறத்தாழ ஒரு 35 ஆண்டுகள். தாமஸ் ஹாப்ஸ் இறந்து அவர் 1679 இறக்கிறார். இவர் வந்து ரூசோ வந்து 1712 தான் பிறக்கிறார். அப்போ ஏறத்தாழ 35 வருஷம் கழித்து அவர் பிறக்கிறார். ஆனால் ஏற்கனவே பேசிய ஒரு தத்துவத்திற்கு நேர் எதிராக இவர் பேசுகிறார். மனிதர்கள் தன்னியல்பிலேயே மூர்க்கத்தனமானவர்கள், சுயநலமானவர்கள், அவர்களை கட்டுப்படுத்த ஒரு கட்டமைப்பு, ஒரு அதிகாரம் தேவை என்பது தாமஸ் ஹாப்ஸினுடைய கருத்து. ரூசோ என்ன சொல்ல வருகிறார்? மனிதர்கள் தன்னியல்பிலேயே நல்லவர்கள் தான், நல்லியல்பு கொண்டவர்கள் தான். அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு இந்த மாதிரியான ஒரு செட்டப் தேவையில்லை, இந்த சிஸ்டம் தேவையில்லை. அவர்களை சுதந்திரமாக அனுமதிக்க வேண்டும். அவர்களுடைய சுதந்திரம் பறிக்கப்படுகிறது. மனிதர்கள் இயல்பிலேயே சுதந்திரமாக படைக்கப்பட்டவர்கள், சுதந்திரமாக உருவானவர்கள், சுதந்திரமாக வாழ வேண்டியவர்கள். அவர்களுடைய சுதந்திரத்தை இந்த அமைப்புகள் மூலமாக அல்லது அதன் பெயரால் பறிக்கக்கூடாது என்பதுதான் ரூசோவின் வாதமாக இருக்கிறது. இதைத்தான் இந்த அத்தியாயத்திலே அவர் வந்து நூலாசிரியர் நமக்கு எடுத்து காட்டுகிறார். இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரை தாமஸ் ஹாப்ஸ், ரூசோ இருவருடைய கருத்துகள், அதில் அவர்களுக்கு இடையிலான முரண்பாடுகள், அதுதான் இந்த உலகத்தை இன்று வரை வழிநடத்தி வருகிறது என்ற கருத்தை பார்த்தோம். நன்றி நண்பர்களே. அடுத்த அத்தியாயத்தில் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கிற மேலும் பல கருத்துக்களை பற்றி விரிவாக பார்ப்போம். நன்றி.